ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய மார்ச் 15 முதற்கொண்டு மார்ச் 21 2026 வரைக்குமான வார பலன்களை தமிழ்ல சொல்லணும்னாக்கா பங்குனி 1 பங்குனி 7 வரைக்குமான ஞாயிறு முதல் சனி வரைக்குமான வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல ஜென்ரலான விசேஷங்கள் என்ன இந்த வாரம்னு சொல்லி பார்த்துட்டு பலனுக்கு போயிடுவோம். 15 அதாவது ஞாயிற்றுக்கிழமை விஜயா ஏகாதசி. அன்றைக்கு ஏகாதசி விரதம் இருந்தால் கண்டிப்பாக தோல்வியுற்ற ஃபீல்டுல அத்தனையிலுமே வெற்றியை காணலாம் என்பது அனுபவமாக கண்கூடாக கண்ட உண்மை. அதனால அன்னைக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் ஜெயிக்கணுமா, அல்லாது வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, அல்லாது வேற ஏதாவது விஷயங்கள்ல கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்ல ஜெயிக்கணும்னா அந்த விஜய ஏகாதசியை பயன்படுத்துங்கள். அடுத்த நாள் 16 திங்கட்கிழமை சோம பிரதோஷமாக முகூர்த்த நாளாக வந்திருக்கிறது. அன்றைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருபவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அன்றைக்கு முகூர்த்தம் இருக்கிறது. காலையில் துவாதசி திதியாக அமைந்து அவிட்ட நட்சத்திரத்துல சித்த யோகம் கூடிய அந்த முகூர்த்தத்துல 9 to 9:45 வரைக்கும் மேஷ லக்னமாக அமைந்து முகூர்த்தம் தேய்பிறையாக அமைந்திருக்கிறது. புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது 9:09 to 9:19 வரைக்கும் அன்றைக்கு அந்த ஒரு விசேஷ முகூர்த்தமானது அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஆக்சுவலி சொல்ல போனா இது தேய்பிறையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் துவாதசி என்பது நல்ல நாள். அதனால வெளியூர் பிரயாணங்கள், புதிதாக ஏதாவது நம்ம ஒரு தொழில் ஒரு கான்ட்ராக்ட் பேசணும், ஒரு டீலிங் பேசணும்னா இந்த நாளை இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள். பிறகு 18 மார்ச் 2026 புதன்கிழமை சர்வ அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசை காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மலையின் கீழ் இருக்கக்கூடிய, அதாவது கிணற்றில் குளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அல்லது ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்கோ அல்லது முருகன் கோயிலுக்கோ போயிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதன் பிறகு 19 வியாழக்கிழமை தெலுங்கு வருஷ பிரபாகவும் முக்கியமான சைத்திர நவராத்திரி என்று சொல்லப்படக்கூடிய வசந்த நவராத்திரியினுடைய உற்சவம் ஆரம்பிக்கிறது. முதல் நாள் வசந்த நவராத்திரினாக்க வசந்த ரித்துவில் வரபோதுனால் அதுக்கு பேர் வசந்த நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. வருஷத்திற்கு 4 நவராத்திரிகள். 2 நிமிஷத்துல ஃபுல்லா சொல்லிடுவேன், கவலைப்படாதீங்க. முதல் நவராத்திரி அப்படிங்கிறது சித்திரை மாதம் வரக்கூடிய நவராத்திரி. ஆனா கொஞ்சம் அந்த வசந்த ரித்து தான் மெயின். சித்திரை அப்படின்னு சொல்லி சைத்திர நவராத்திரின்னு சொன்னாலும் இந்த முறை மார்ச்லயே வந்துடுது பாருங்க, அதாவது பங்குனியிலே வந்துடுறது. இருந்தாலும் அதற்கு இந்த நவராத்திரியில மட்டும் லலிதாம்பிகையாகவே வழிபடப்படுகிறாள். ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சௌமியமான வடிவினனாக அம்பிகை வழிபடப்படுகிறாள். அடுத்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவோம். நமக்கு ஆனி மற்றும் ஆடி மாதங்களில் வரக்கூடிய அந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வாராகிக்கான ஒரு மெயினான நவராத்திரி. அதன் பிறகு வருவது சரண் நவராத்திரி என்று சொல்லப்படக்கூடிய சாரத நவராத்திரி. அனைவரும் கொண்டாடுறோம் இல்லையா? அந்த நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நவராத்திரியில் அம்பிகையாகப்பட்டவள் துர்கா லட்சுமி சரஸ்வதி சுரூபிணியாக சண்டிகா பரமேஸ்வரியாக வழிபடுகிறாள். ஏனென்றால் அது ஒரு குளிர் காலம். அப்போ ஹீட்டு ஜெனரேட் பண்ணணும்னா ஒரு உக்கிரமான தேவதையாக அம்பிகையை வழிபடப்படுகிறது. கடைசியில மாசி மாதம் வரக்கூடியது குப்த நவராத்திரி என்று சொல்லப்படுகிறது, ராஜ மாத்தங்கியினுடைய நவராத்திரி. ஆக இந்த 4 நவராத்திரிகளுக்குள் முதல் நவராத்திரி இந்த வருஷம் வசந்த நவராத்திரியாக ஆரம்பிக்கப்படுகிறது.
இது 19ஆம் தேதி முதற்கொண்டு 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த நவராத்திரியில எவ்ரிடே நீங்க லலிதா சகஸ்ரநாமமும் லலிதா திருஷதியும் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நல்லது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹ இந்த மந்திரத்தை சொல்லுபவர்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்களும் உண்டாகும். அவ்வளவுதான் இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள் இவ்வளவே. பிறகு சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த வாரம். அது நம்ம அந்தந்த ராசியில பார்த்துருவோம். சரி, இப்ப நம்ம பொதுவான பலனுக்கு போயிடுவோம். காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் வீடாகிய மீனத்துல சனி, சுக்கிரன், சூரியன் 3 பேரும் அமைந்திருக்கிறார். 11ஆம் இடமாகிய கும்பத்துல புதன், செவ்வாய், ராகு 3 பேரும். பிறகு குரு மிதுனத்துல 3ஆம் இடமாகவும், கேத்து சிம்மத்தில் 5ஆம் இடமாகவும், பிறகு சந்திரன் முதல் 2 நாட்கள் ஞாயிறு திங்கள் மகரத்திலும், செவ்வாய் ஒரே நாள் கும்பத்திலும், அதன் பிறகு மீனத்துல 3 நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி மீனத்திலும், பிறகு சனி மேஷத்திலுமாக இருக்கிறார். இவ்வளவுதான் இந்த வாரத்தினுடைய டீட்டெயில். அதனால என்ன பலன், பொதுவான பலன் அப்படின்னா, கண்கள் விஷயத்துல எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஆமா, கண்களுக்கு நம்ம எங்க போனாலும் ஒரு சேஃப்டி முக்கியம். ஆமா, ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருள்கள்கிட்ட போறோம், ஒரு கண்ணாடி விஷயங்களுக்கு போறோம், ஒரு வேலையில ஒரு லேத்து பற்றைக்கு போறோம், அங்க ஒர்க் நடக்கிறது, அல்லது கட்டிடங்களுக்கு போறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் கண்கள் விஷயத்துல. அப்புறம் ஐம்பூதங்கள்ல எந்த பூதத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுவும் நம்ம சொல்லணும் இல்லையா. அக்னி மற்றும் காற்று, இந்த 2 விஷயத்திலையும், கேஸ் ரிலேட்டட் எல்லா ஃபீல்டுலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி அக்னியை வச்சு நெருப்பு வைத்து ஒர்க் பண்ணுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு என்ன ஃபீல்டில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், என்ன ஃபீல்டில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா, விளையாட்டுத்துறையில் நல்ல வளர்ச்சிகளும், பிறகு கம்ப்யூட்டர் அதாவது ஐடி டேட்டாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகளும், அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் குறைபாடுகளும், அரசு துறையில கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டும், பிறகு ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் சங்கடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். இந்த வாரம் ஒரு செவ்வாய் ராகு 2 பேரும் கிட்டத்தட்ட 1 டிகிரியில இருந்து ஆரம்பிக்கிறார்கள். அதாவது செவ்வாய் ராகுவை கடந்து போகிறார், ஆனா இன்னும் கடந்து முழுசா போல 1 டிகிரி தான். ராகு 14, செவ்வாய் 15. அப்படிங்கும்போது உங்களுடைய லாபங்களில் யாரும் கை வைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் நடுவில் யாராவது பூந்து கலாட்டா பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் விழிப்பாக இருந்தாலே போதும். குருவனுடைய பார்வை இருக்கிறது, லாபம் கிடைக்கும். ஆனா அந்த லாபத்துல வேற யாராவது பிடிங்கிட்டு போயிடாத மாதிரி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு வெளிமாநிலங்களுக்கு போகும்போது உச்சி வெயில்ல நம்ம அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதோ, வெயில்ல அலையிறதோ அது மட்டும் இருக்கக்கூடாது. உச்சி வெயில்னா என்ன, நமக்கு 12லேருந்து 1 மணின்னு வச்சுக்கலாம். அந்த உச்சி வெயில் 11:30லேருந்து 1:30 வரைக்கும் நம்ம எங்கேயும் அந்த அளவுக்கு ஒரு 2 வீலர்லையோ அல்லது நடந்து போறதோ இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். காதல் விஷயங்களிலும், திருமணம் பெண் பார்க்கக்கூடிய விஷயங்களிலும் கொஞ்சம் நம்ம சாவதானமா, அது ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லுவேன், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன் ஜென்ரல் நீங்க ப்ரப்போஸ் பண்றதை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. ஆனால் சகோதர உறவுகளில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், அப்பாவுக்குமே கொஞ்சம் ஒரு விஷயங்கள தளர்வு ஏற்பட்டாலும், அதாவது உடல் அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் சரியாக போய்விடும். அதுதான் ஜென்ரலினுடைய அமைப்பு. இந்த வாரம் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். இந்த வாரத்தில் பிறக்கிற குழந்தை ஒரு உத்வேகம் மிகுந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகும். பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெளிநாடுகளுடைய ஞானத்தை சம்பாதித்து உள்ளே அதாவது நம் நாட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அதையும் தாண்டி நிலைநாட்டுவான் அப்படிங்கிறது. முதல்ல போய் வெளிநாட்டில் படிப்பான், ஆனா அந்த படிப்பையெல்லாம் விட்டுட்டு நம்ம நாட்டில் நம்ம நாட்டினுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக பார்ப்பான். ரைட், இப்போ நம்ம பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல சௌபாகியமான வரத்தை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய, சொந்தங்களை தரக்கூடிய, திருமணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஆனால்
நம்மவர்கள் இங்க இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பிறந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இதே சமாச்சாரத்தில், இதே ஃபீல்டில், திருமண விஷயத்துலையும் சரி, நட்பு விஷயத்துலையும் சரி, குடும்ப விஷயத்துலையும் சரி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். இதே அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் மந்தகதியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம நம்ம நினைக்கிறது ஒண்ணு. இப்போ டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம ஒரு ஊருக்கு கேட்போம், அங்க பாத்தீங்கன்னாக்கா செலவு ஊர்பட்டது வைக்க வேண்டியதா இருக்கும். அதாவது நமக்கு டேபிளுக்கு கீழே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சுவாமிஜி இவ்வளவு ஓப்பனெல்லாம் சொல்லாதேள் அப்படின்னாக்கா கிரக அமைப்புகள் அப்படிதான் இருக்கும். அப்போதான் காரியம் நடக்கும். இல்லைன்னா அது டிலே ஆகிட்டே இருக்கும். அரசு நிமித்தமான விஷயத்துல மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தான் சிவன் கோயிலுக்கு போக சொன்னது. பிறகு செவ்வாய் ராகுவும் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறதுனால, 8க்கு உண்டானவன் அப்படிங்கிறதுனால ரொம்ப லாபம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் யாராவது பங்கு போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும். நம்ம ஏதாவது சூடாக பேசிடுவோம், ஒரு ஹார்ஷாக பேசுறதுனால அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பகைமை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும், 6க்கு உண்டானவன் 8க்கு உண்டானவன் இந்த 2 பேரும் ராகுவோட இருக்கிறதுனால உங்களுடைய வியாதிகள் விலகும், உங்களுக்கு எதிராக நடந்த சதி திட்டங்கள் அம்பலமாகும், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு அபிஷேகமும் முருகனுடைய ஸ்கந்த சஷ்டி கவச்சமும் சொல்ல வேண்டும். லவ் விஷயங்கள்ல அதுவா வெளியூர்ல நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல அதுவா அமைந்து விடும். நம்ம எதுவும் முயற்சி செய்ய வேண்டாம். தொழில் நடத்துபவர்களுக்கு, சொந்த தொழில், அனைத்து ஃபீல்டில் இருப்பவர்களுக்குமே எல்லா விதமான வெளியூர் பிரயாணங்கள் நல்லபடியான பலனை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு பண கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா கடன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நஷ்டங்களிலிருந்து மேலே வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. வியாதியிலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுனால ஒரு மாதிரி அடுத்ததுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சரியான ஒரு வாரம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நன்மையாக அமையக்கூடிய வாரம். மாணவர்களுக்கு ஏற்ற வாரம்னு சொன்னா மிக இல்லை. இது புதிதாக நான் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறவர்களுக்கு அனைத்து விதமான, அதாவது புதன் செவ்வாய் ராகு இந்த 3 காரகத்துவத்திலுமே தொழில் நல்லபடியா கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும். புதன்னாக்கா எத்தனையோ ஃபீல்டு இருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னாக்கா ஐடி ஃபீல்டு சொல்லுவேன், ட்ரேடிங் சொல்லுவேன். பிறகு பிரிண்டிங் ரிலேட்டடு, அதாவது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் அத்தனையுமே உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதன் நிலத்தையும் குறிக்கிறது. உங்களுக்கு புதன் 6க்கு உண்டானவன் அப்படிங்கும்போது நிலம், ரியல் எஸ்டேட் பிசினஸையும் குறிக்கிறது. செவ்வாயும் கூட இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். டேட்டா ஓரியன்ட், கட்டடம், சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஓரியன்ட். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மிகுந்த வாரம் அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது. அதனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவனையே வழிபடுங்கள். அமாவாசை என்று நீங்கள் கண்டிப்பாக நதிக்கரையிலையோ கிணற்று, அதாவது அங்கே போய் நம்ம போய் குளிக்கணும், ஸ்நானம் பண்ணிட்டு சிவனை பார்த்துட்டு வில்வம் இருந்தால் வில்வ அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நினைத்தது நடக்கும். அப்புறம் பால்ய சிநேகிதர்கள் அல்லது நம்மளுடைய சின்ன வயசுல இருந்தவர்கள் மீட் பண்ணக்கூடிய யோகமோ அல்லது எப்போ பண்ணின காரியத்துக்கு இப்ப பலனோ கிடைத்து அதனால் உங்களுடைய பண வரவானது கூடும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு பிசினஸ் லாபம், பிறகு உங்களுடைய பேச்சு, இந்த 3 தான் உங்களுடைய டார்கெட். வீட்டில் ஏதாவது நான் ஒரு வேலை செய்ய வேண்டும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை எடுத்துக்க வேண்டும் அப்படின்னா அங்கே ஏதாவது இடக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு ஆஃபீஸில், ஒர்க் பண்ணுற பிளேஸில், சொசைட்டியில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மதிக்கப்படும். அதில் வெற்றியும் காணப்படும், வெற்றியும் அடையப்படும். அப்போ 10ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு 3 பேர் இருக்கிறதுனால லேண்ட் விஷயத்துல டீல் பண்ணும்போது டாக்குமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் வீடு மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த செவ்வாய் ராகு இருக்கிறதுனால நீங்க பார்க்குற புது வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க வம்பு வழக்கு வருவதற்கு சான்சஸ் உண்டு. இந்த வாரம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துருவோம். அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இன்னும் ராகுவும் செவ்வாயும் கொஞ்சம் பீரியட். 2 வீலர் வாங்குறதும் கூட புதிதாக இந்த வாரம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். பிறகு முக்கியமாக திருமண ஏற்பாடுகளில் உங்களுக்கு நல்ல அமைப்பு வரும். காதல் மலரும், திருமண ஏற்பாடுகள் நன்கு நடக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு உடனடியாக திருமண ஏற்பாடுகள் குயிக்காக நடக்கக்கூடிய அமைப்பும், சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பும், இங்க இருப்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு
இதுவரைக்கும் இருந்த தொய்வு எல்லாம் நீங்கி இந்த வாரம் ஒரு புதிய வரவுடன் நல்ல ஒரு அமைப்பாக இருப்பதும், ஆரோக்கியம் மேம்படுவதும், உடல் வியாதிகளிலிருந்து விடுதலை கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. இதே ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு அதாவது வண்டி வாகனங்கள் யோகம் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாங்கிறது இந்த வாரம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதுக்குண்டான வருமானத்திற்கு உண்டான அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல இருந்து நல்ல முடிவுகள் எடுக்கலாம். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, சனி சம்பந்தப்பட்ட, சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சுக்கிரன்னா எல்லா விதமான காஸ்மெட்டிக்ஸ் பொருளாகட்டும், அட்ராக்டிவான விஷயங்கள் ஆகட்டும், பிறகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட அத்தனை அலங்கார பொருட்கள் ஆகட்டும், அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், ஈவன் சுக்கிரன் இங்க 6th அதிபதிங்கிறதுனால கம்யூனிகேஷன், எல்லா விதமான டிபார்ட்மெண்ட், கலர்ஃபுல்லான ஒரு மாதிரி அட்ராக்டிவான ஆடு, இந்த மாதிரியான கம்பெனிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஷேர் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. சனி நிமித்தம் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருப்பேன். சனிங்கிறது இரும்பு, கேஸ், எண்ணெய், கல்குவாரி, பிறகு முனிசிபல்ல இருக்கக்கூடிய அத்தனை கான்ட்ராக்ட், குப்பை கான்ட்ராக்ட், ஹேர் அந்த முடியினுடைய கான்ட்ராக்ட், பிறகு குடிக்க முடியாத திரவங்கள், ஃபினாயில் போன்ற விஷயங்கள், குரூட் ஆயில், எல்லா பிஸ்னஸ்லுமே ஷேர் நல்லபடியாக வளரும் அவர்களுக்கு. சூரியன் நிமித்தப்பட்ட, சூரியனும் சனியும் இருந்தாலும் உபச்சயஸ்தானத்துல ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நடக்காது, ப்ரமோஷன்ஸ் கிடைக்காதுனாலும் இப்ப இருக்கக்கூடிய வேலை ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைந்து காணப்படும். எத்தனையோ பேருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும். இந்த வாரத்திலிருந்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, லக்ஷ்மி நாராயணர் அல்லது பெருமாளுடைய வழிபாடு. பண்ணக்கூடாதது என்னன்னு கேட்டா, தூங்கக்கூடாது. பகல்ல ரிஷபராசி அன்பர்கள் தூங்காதீர்கள், இரவுல தூங்காமல் இருக்காதீர்கள். அதுதான் என்னுடைய சஜஷன். செவ்வாயும் ராகுவும் இரவுல, ராகு ரொம்ப பலம் பொருந்தியவராக மாறிடுவார். வீட்டை விட்டு வெளியில எங்க போனீங்கன்னாக்கா அவாய்ட் பண்ணுங்க. இரவு தூங்குங்கள், பகலில் தூங்காதீர்கள். பகல்ல தூங்கினா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்களுடைய வாக்குக்கு இந்த வாரம் நல்ல மதிப்பு இருக்கிறது. நான் சொல்லிட்டேன், காதல் கைகூடும், திருமணம் கைகூடும், குழந்தை வரம் இந்த வாரம். ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா, நீங்க முருகனுக்கும் மாரி அம்மனுக்கும், முருகனுக்கு நீங்க பாலாபிஷேகத்துக்கு கொடுத்துடலாம். மாரி அம்மனுக்கு வேப்பிலையில மாலை எடுத்து கொண்டு போய் கொடுங்க. நான் சொல்றது விசித்திரமாக இருக்கலாம். வேப்பிலை மாலை கட்டி மாரியம்மனுக்கு சாத்துங்கள். அது பெரிய ரெமெடி. 10ஆம் இடத்துல கும்பத்துல செவ்வாயும் ராகுவும் புதனும் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அரிஷ்ட தோஷத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆனாலும் கூட நமக்கு நல்ல யோகம் இருக்கிறபடியினால் அதை மட்டும் பண்ணிடுங்க போறோம். வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமா வேலை கிடைக்கும், வரன் கிடைக்கும், அவர்களுக்கு குழந்தை வரமும் நல்லபடியாக அமையும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதாவது நம்முடைய தொழில், நம்முடைய பிசினஸ், ஜாபு, பப்ளிக் ரிலேஷன்ஷிப், கான்டாக்ட், சொசைட்டி நல்ல கௌரவமான ஒரு அமைப்பு. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு முதல்ல ஒரு நாள் விட்டணும். ஏன்னா மிதுனத்தினுடைய புனர்வசுக்காரர்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட், அதாவது சண்டே மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. மற்றபடி எல்லா நாளுமே உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டே தான். ஆக்சுவலி சந்திரன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது உங்க ராசிக்கு மட்டும்தான் இந்த முறை. அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த வாரம் நீங்கள் நினைத்த அனைத்து காரியமும் கௌரவமாக, செல்வ செழிப்புடன் நல்லபடியாக நடக்கும். அது லவ்வாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ், லேண்ட் லிட்டிகேஷனாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய குறைவாக இருக்கு, அத்தனையிலையும் பாஸ், அத்தனையிலையும் ப்ராக்ரஸ், அத்தனையிலையும் குணமடைகிறது. சரி, ஒரே ஒரு விஷயம், தாத்தா பாட்டி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல, சகோதர உறவுல சண்டை கொஞ்சம் போடாம இருக்கணும். இது 2 தான், இந்த 2 விஷயங்கள். அப்புறம் சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது ஒவ்வொரு தன்னம்பிக்கை உடம்புக்கு ஆகாது. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறேன்னு சொல்லி மற்றவர்களுக்கு அது திமிராக பேசுவது போன்று காட்சி அளிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. அதே போல நீங்க லாங் ட்ரிப்புக்கு போனீங்கன்னாக்கா, எங்கேயாவது வெளியூர் போனா அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கங்க. போன காரியம் பெரிய சக்சஸ் ஆகும். பிறகு
உங்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக யோகமான வாரம். அவ்வளவுதான், அதிகமா சொல்ல வேண்டியதே இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை தான். அது உக்கிர வடிவமான எந்த அம்பிகையாக இருந்தாலும் வழிபடலாம். அதாவது சாந்த சுரூபியாகவும் ருத்ர வடிவனலாகவும் உக்கிரமாகவும் இருப்பவள் லலித்தி. அதனால லலிதாம்பிகாவுடைய வழிபாடும் நல்லபடியா பண்ணலாம். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு 50-50 இந்த வாரம். நீங்க நினைக்கிறதுல பாதி கண்டிப்பாக நடக்கும், பாதி சொதப்பும். அதனால என்ன பண்ணணும், நம்ம இரண்டா பிரிச்சுக்குவோம். ஒரு டேவை ரெண்டா பிரிச்சுக்குவோம். பிரிச்சுக்கிட்டா இரவு நேரங்கள்ல என்ன முடிவெடுத்தாலும் தடுமாறும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல என்ன சுவாமிகளை இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, சிலதெல்லாம் நான் சொல்றது அபத்தமா இருக்கும், ஆனா அதுல பலன் இருக்கும். ஏன்னா நானே ஃபாலோ பண்ணுவேன். இது அதாவது வெளியில சொல்லாம இது இப்ப வேண்டாம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். கரெக்டா பார்த்தா அந்த 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ப்ரோக்ராம், நம்ம சொன்ன ப்ரோக்ராமே அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம். இது 8ஆம் இடத்துல. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும், இவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. கடகராசிக்காரர்கள் செவ்வாய் ராகு ஒன்னா இருக்கு. அதனால வெளியில சாப்பிடும்போது ரொம்ப ஜாக்கிரதை. ரேஷா வண்டி ஓட்டுறது, 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம். அப்புறம் 12க்கு உண்டானவங்க 8ஆம் இடத்துல இருக்கிறார். கண்டிப்பாக நன்மை உண்டு, ஆனால் ஒரு கழகத்தின் மீது கழகத்தின் பேரில் நன்மை. ரோட்லையும் சரி, வெளியூருக்கு போகும்போது சரி, சண்டைகள் போட வேண்டாம். அது என்ன ஆகும், ப்ரொலாங் ஆகிடும். அது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வந்துடும். ஆனாலும் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்க காலையில் வெள்ளனா போயிடுங்க. அதாவது உங்களுக்கு 10 மணிக்கு ஆஃபீஸா, 10 மணிக்கு தொழில் திறக்கிறதா, டான் அங்கே போயிடுங்க. இல்லை ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போயிட்டு எல்லா முடிவுகளும் காலையில் ஒரு மதியத்துக்குள்ளே எடுத்துட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய சூரியன் 2க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல சனியோட இருந்தாலும் இந்த வாரம் அவர் கொஞ்சம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆக்சுவலி சொல்ல போனால் சனியை இன்னும் கெட்டக நெருங்கல். அதனால உங்களுக்கு நன்மை தான் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். 2 வீலர் ஏதாவது, நான் என்ன சொல்றேன், பூசம் நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை சந்திராஷ்டமம். அதனால பூச நட்சத்திரக்காரர்கள் அப்பாவிடம் சண்டை போடுவதோ, அரசாங்க வேலையை அப்ளை பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை 16ஆம் தேதி திங்கட்கிழமை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆயில நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. ஆயில நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமைனா சகோதர உறவோட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இளைய சகோதரி உறவு கூட, அதாவது சண்டை போட வேண்டாம், சகோதர உறவோடு சண்டை போட வேண்டாம். அதுதான் மெயின் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் புதிதாக முயற்சி எடுக்கிறத இன்னைக்கு அவாய்ட் பண்ணணும். பிறகு 2ஆம் இடத்துல கேது இருக்கு. அந்த கேதுவானா ராகு புதன் செவ்வாயினால பார்க்கப்பட்டிருக்கு. யாரையும் காமெடி பண்றேன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் கொஞ்சம் தமாஷா பேசுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிடக்கூடாது. இதுதான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலும் 50-50 நான் சொன்னதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, எப்பவுமே நம்ம கஷ்டப்படுறது சிந்தனையோட கஷ்டப்படுறது, அதாவது யோசிச்சு செயல்படுவது. யோசிச்சு செயல்படும் போதும் மற்றவருடைய ரெஸ்பான்ஸை பார்த்து செயல்பட்டாதான் சக்சஸ். அப்படி பண்ணினாலுமே 50% உங்களுக்கு அதிருஷ்டமாகும். உங்களுக்கு 50% அதிருஷ்டம் இருக்கு. பகல் நேரத்துல 12 மணிக்கு முன்பு என்ன காரியம் பண்ணாலும், என்ன முடிவு இருந்தாலும் எடுத்து விடுங்கள். வெளியூருக்கு போனாலும் இரவு நேரங்களில் வெளியில் போக வேண்டாம். அதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தப்போ. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை உண்டு. பிறகு பாக்கியம் உண்டு. ஆக்சுவலி 11க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல உச்சமாகுதார். அப்படிங்கும்போது உங்களுக்கு சக்சஸ் உண்டு. உங்களுடைய சக்சஸ் ரேட்டு அது மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கிற அளவுக்கு இருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு காதல் சக்சஸ் ஆகும். லேண்ட் திடீர்னு வாங்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால கேம்பிளிங்ல நல்ல பணம் வரும். ஷேர் மார்க்கெட் மூலமா நல்ல பணம் வரும். அதெல்லாம் இருக்கு, வருமானமெல்லாம் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. பிரச்சனைகள் நம்ம வளர்த்துக்க கூடாது. இருக்கிற பிரச்சனையே போறோம் ஏற்கனவே. அதனால கேது 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா எதை சொன்னாலும் தப்பாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படிங்கும் போது அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பிள்ளையாருடைய கணபதியினுடைய வழிபாடும் இதற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, வீட்டில் எலி வெளியில புலி, அதுதான் இந்த வாரம். இது விசித்திரமா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சுவாமிகளே அப்படின்னாக்கா டக்குன்னு புரியணும்னா அப்படிதான் சொல்லணும். வீட்டில் அமைதியா இருங்க. அம்மா கிட்டையும் சரி,
உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்டையும் சரி, நீங்கள் வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஸ்பவுஸ் கிட்ட வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் ப்ரப்போஸ் பண்றது, காதல் ப்ரப்போஸ் பண்றது, பிசினஸ் ப்ரப்போஸ் பண்றது, பிறகு வந்து சொத்துக்கள் நிமித்தமான ஒரு முயற்சி எடுக்கிறது, இது எல்லாமே எடுக்கணும். நான் எடுக்கும்போது என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே சொல்லிட்டு பண்ணுங்க. இந்த வாரம் வரக்கூடிய அமாவாசை என்று நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு காலையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டு பில்வ மாலையை சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு தடைப்பட்ட காரியமெல்லாம் நிறைவேறும். அதுக்கு முன்பு சோம பிரதோஷம் வருது இல்லையா, நந்திக்கு போய் மாலை போட்டு சாத்திட்டு வாங்க. அப்புறம் அன்னைக்கு போய் உட்காந்து பிரதோஷ தண்ணிக்கு உட்கார்ந்து கோயிலில் இருங்க. அந்த பிரதோஷ டைம் 4லேருந்து 6க்குள்ள அங்கே கோயிலில் உட்கார்ந்து ஓம் ஹ்ரீம் நம சிவாய அதை படிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய மாற்றங்கள். அப்புறம் அரசாங்கத்துறையில் வந்து இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் இருந்தது. அப்புறம் வேலை கிடைக்காமல் நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் சகோதர உறவுகளோட பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை, அப்புறம் லவ்வரோட பிரச்சனை, எல்லா உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த பிரதோஷ பூஜைக்கு போகிறதுனால அது சரியாப்படும். ஃபினான்சியலாக இருந்த பிரச்சனைகள் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு தீர்க்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயம், ஆனால் இது வந்து நம்ம சொல்றதில்ல, லாட்டரியும் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரியான நேரத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது அந்த சனி 6க்கு உண்டானவனோட சேர்ந்து ஒரு விபரீத ராஜயோகாதிபதியோட சேர்ந்து இருக்கும்போது அது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இஃப் யூ விஷ். ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிடு விழாலையே அப்படின்னாக்கா சான்சஸ் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோதான். அல்லது வேற ஏதாவது ஒரு ஜாக்பாட் மாதிரி கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. குழந்தை வரம் உண்டு. ஃபினான்ஸ் பண்ணுபவர்களுக்கு இருந்த கடன் இருந்து தீர்வு உண்டு. ஆரோக்கிய கோளாறுகள் கண்டிப்பாக நல்லபடியாக மாறுவது உண்டு. கண் நிமித்தமான ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம அமாவாசைக்கு பிறகு பண்ணக்கூடியது பெட்டர், பண்ண முடிந்தால். ஏன்னா அதுவும் டாக்டர்ஸ் என்ன சொல்றாலோ பார்க்கணும். ஏன்னா இங்க வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து மகம் வந்து புதன்கிழமை வந்து மகா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமத்தின் போது ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். கண் நிமித்தமாகவோ அல்லது வயிறு நிமித்தமாகவோ கால் நிமித்தமாகவோ ஆப்ரேஷன் அன்னைக்கு மகா நட்சத்திரக்காரர்கள் பண்ணக்கூடாது. வியாழக்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த முறை அவர்களுக்கு நன்மை. என்ன சுவாமிஜி இப்படி சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக நன்மை. நீங்க பாருங்க, அதாவது 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல, பிறகு சந்திரன் 12க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துக்கு போறார். அங்கு நம்ம சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறார். சுக்கிரன் வந்து 3க்கும் பிசினஸ்க்கு 3க்கு உண்டானவன். அப்போ அது ஒரு விசேஷமான விபரீத ராஜயோகமா இருக்கு. அதனால பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் உண்டு. பூர நட்சத்திரக்காரர்கள் பணவரவு உண்டு. ஆனா உறவுகள்ல யாரை பத்தியாவது நம்ம பேசியிருப்போம், அல்லது நம்மளை பத்தி யாராவது ஒரு பேசி அதுல ஒரு கலகங்கள் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. அதனால அதை மட்டும் ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரத்துக்கு. உத்தர நட்சத்திரக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல, அதாவது ஒரு தலைமை நிர்வாகி ஆகவோ அல்லது சிஇஓ ஆகவோ அல்லது வந்து ஒரு எம்டி ஆகவோ மேனேஜர் ஆகவோ அல்லது ஒரு பொறுப்பை எடுத்து நடத்துபவராகவோ இருப்பவர்கள் தனக்கு கீழே இருக்கிறவர்களை சண்டை போடக்கூடாது. ஏதாவது ஒரு சுடு சொல் அல்லது கடுஞ்சொல் பிரயோகப்படுத்தக்கூடாது. மற்றபடி எல்லாமே நார்மல். நட்புல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப 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 அவசியம். அப்புறம் பிசினஸ் பார்ட்னர்ஸை வந்து செலக்ட் பண்றது இந்த வாரம் கூடவே கூடாது. இந்த வாரம் வந்து வீட்டில் வந்து அமைதியா இருக்கிறது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். கணபதியினுடைய பூஜையும் சரி, அதே மாதிரி அம்பாளுடைய பூஜை ரெண்டையும் செய்யணும். கணபதியும் துர்கை, கணபதி துர்கை, காலையில கணபதி வழிபாடு, சாயங்காலம் துர்கையினுடைய வழிபாடு. பிறகு இவர்களுக்கு தான் வந்து காலையில ஒர்க் பண்றதா சாயந்தரம் ஒர்க் பண்றதான்னாக்கா அம்பிகையினுடைய வழிபாடுடன் சாயந்தரம் ஒர்க் பண்றது தான் இவர்களுக்கு க்ஷேமம். காலையில விட சாயந்தரம் தான் க்ஷேமம். சூரியன் வலு இல்லாமல் இருக்கிறார். அதனால 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாலை நேரத்துல வேலை செய்யுங்கள். உங்களுக்கு மாலை நேரத்துல வேலை செய்யணும், காலையில ஆஃபீஸ்க்கே போகாம இருக்காதீங்க. முடிவுகளை எடுப்பது, மெயினான முடிவுகள் எடுப்பது, ஒரு பிரெயின் ஒர்க்கு, ஒரு சிந்திக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இரவு செய்யுங்கள். மாலையில், அதாவது ஒரு 4 மணிக்கு சூரியன் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குழந்தை வரம். இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்னா,
இந்த பிள்ளை வெள்ளத்திங்கிறது கட்டணும். அதெல்லாம் வந்து திருஷ்டி தோஷம் பரிகாரம்லாம் உண்டு. தந்தைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிராமணனுக்கு ஒரு வேஷ்டியோ ஒரு வஸ்திரமோ கொடுத்து பரிகாரம் செய்ய வேண்டும். பயந்து விட வேண்டாம். அந்த பரிகாரம் பண்ணிட்டாலே போதும், அந்த பித்திரு தோஷம் அந்த குழந்தைக்கும் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். அதான். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய தொழில்களில் கொஞ்சம் ஃபோக்கஸ் தேவை, கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஃபோக்கஸ் இருந்தாலே நிறைய வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்க போகிறது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், பிரயாணங்கள் எல்லாமே க்ஷேமமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திருமணமும் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையை விட்டுடணும். சூரிய ஹோரையை விட்டுவிட வேண்டும். என்ன ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை விட்டுட்டு பண்ணுங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வந்து முன்னாடி நின்று நடத்துங்க. பிஸ்னஸில் பயங்கர சக்ஸஸ். வேலை, பிஸ்னஸ், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் ஜெம்முன்னு இருக்கு. லேண்டு லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே தீரும். சொத்துக்களும் வாங்க முடியும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாரம். ஆனால் ஒன்று, கோபம் வெளியில் இருப்பவர்களை நோக்கித்தான் இருக்குமே ஒழிய அந்த கோபத்தை வந்து தாம் மேல காமிச்சிக்க கூடாது. அது வந்து செல்ஃப் ஹார்ம் ஆயிடும். அப்புறம் வந்து வாழ்க்கை துணைக்கு உடம்புல ஏதாவது சௌகரியம் இல்லைன்னா உடனே ஓடி போய் பார்த்துடுங்க, சரி பண்ணுங்க, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ்ல சாதிக்கிறத விட வாழ்க்கை துணை தான். வாழ்க்கை துணை அல்லது அப்பா அல்லது சகோதரன், உறவுகளுக்கு வேல்யூ கொடுக்கணும். நம்ம இந்த வாரம் வந்து அதுதான். சகோதரனுக்கோ அல்லது சகோதரிக்கோ அல்லது தந்தைக்கோ உடல் நலம் இல்லைன்னா டைமை கொடுங்க. பிசினஸ் கூட நிற்கும் கண்டிப்பா. அந்த விஷயத்துல கொஞ்சம் எமோஷனலான ஒரு வாரம் தான் அந்த ஒரு உறவு விஷயத்துல. மற்றபடி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான, எதை வந்து போல்டா எடுத்து செய்யக்கூடிய, மற்றவர்கள் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அம்பிகையினுடைய வழிபாடு, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வச்சு அதுவே போகும். பிறகு உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை ஏற்படக்கூடிய நவராத்திரி அன்னையிலிருந்து ஒரு ஜபத்தை எடுத்துங்க. ஓம் ஐம் மகா சக்தியை நமக. ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. லக்னாதிபதியோட செவ்வாய், அதனுடைய எதிரியாகிய செவ்வாய், அதாவது லக்னாதிபதியும் 6ஆம் இடத்துல, 8குண்டானவன் 6ஆம் இடத்துல, ராகுவும் 6ஆம் இடத்துல, எல்லாமே 3 பேருமே சதபிஷா நட்சத்திரத்துல. அப்படின்னாக்கா அப்படியே ஓடணும்னு தோணும், தளத்திரிக்க ஓடணும்னு தோணும். ஒண்ணுமே புரியாது. ஆனா ஸ்ட்ராங், அதாவது ஸ்ட்ரென்த் மட்டும் நிறைய இருக்கும். ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? ஒரு மாதிரியான உத்வேகம். சாதிச்சு காமிப்போம்டா, என்னெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணீங்கல்ல அப்படின்னு, அதாவது ஒரு மாதிரி வெறியாக இருக்கும். அதனால ஓம் ஐம் மகாசக்தியே நமகா இந்த மந்திரத்தை அந்த வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு 9 நாள் அடுத்த வாரம் முடிகிற வரைக்கும் ஒரு எத்தனை 1000 முறை சொன்னாலும் உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். விட்டதை அத்தனையுமே பிடிக்க முடியும். ஏனென்றால் விபரீத ராஜயோகத்துடன் லக்னாதிபதியே சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அதை பயன்படுத்துங்கள். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் முதற்கொண்டு உங்களுடைய அறிவு தாகம், பிறகு ஆன்மீக தாகம் கூட போகிறது. 1. 2வது, உங்களுடைய புத்தியில நம்ம வந்து மற்றவர்களுக்கு சமம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏற்படும். ஆனால் அதுவே பெரிய உத்வேகமாக மாறி உங்களை வந்து, அதாவது ஞான வேட்டையை நடத்துச்சு. அதாவது ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருப்போம், இந்த ஃபீல்டில் எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் அதிலிருந்து ஒரு வீறு கொண்ட ஒரு முயற்சியை மேற்கொள்ளுவீர்கள், அதில் சாதிப்பீர்கள். சொல்லப்போனா உங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்கள். அதுதான் உண்மை. நீங்க அவ்வளவு உத்வேகம் அடைய வேண்டும் அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பாக்கியமான ஒரு வாரம் தான். என்ன, குழந்தைகளோட சண்டை போடக்கூடாது. ஆமா. அப்புறம் ஃபினான்சியலாக பெரிய விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பிறகு வண்டியை, மாணவ செல்வங்கள், அதாவது 25 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் வண்டியை வந்து வீலிங் பண்றேன் அல்லது வந்து அதுல ஏதாவது சாகசம் பண்றேன் அப்படின்னு ஜிம்னாஸ்டிக் பண்றேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிறகு ஒரு எக்ஸ்கர்ஷன், ஒரு டூருக்கோ அல்லது ஒரு பிக்னிக் பிளேஸ்க்கோ போயிட்டு பெரிய உயரங்களை ஏறும்போது ஒரு மாதிரியான சேஷ்டைகள் பண்ணுவது, ட்ரெயின்ல போகும்போதோ அல்லது பஸ்ஸில் போகும்போது கையை நீட்டுறது, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சேட்டைகள், கரிக்குலம், அது வந்து ஆக்டிவிட்டிஸ் கூடாது. இது மட்டும்தான். மற்றபடி துளாராசி அன்பர்களுக்கு வந்து
லக்னாதிபதியும் யோகாதிபதியும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். 11ஆம் அதிபதியும் கூட இருக்கிறதுனால இந்த வாரத்தை எப்படி பயன்படுத்தினா பிளான் பண்ணுங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பிளான் பண்ணுங்க. இப்போ ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா எந்தெந்த ஃபீல்டில் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஜாபே இல்லைன்னாலும் இந்த வாரம் கண்டிப்பாக உத்வேகத்துடன் உங்களுக்கு வேலை கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்கு. செவ்வாய்க்கிழமை மட்டும் படிப்பு நிமித்தமாகவோ, புதிய வேலைகள் நிமித்தமாகவோ, அல்லது உறவு நிமித்தமாகவோ, குறிப்பாக குழந்தைகள் நிமித்தமாகவோ, சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி நிமித்தமாகவோ முடிவெடுக்க வேண்டும். மற்ற அனைத்து நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரபிளாகத்தான் இருக்கிறது. இதுல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருவோம், எல்லாமே ஓகே. ஆனா உள்ளூர்ல போவதற்கு மனசு கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? அதை கொஞ்சம் விட்டுட்டு தான் போகணும். அது லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கலாம். ஏனென்றால் சுக்கிரனும் சனியும் அதாவது இதுல 6ஆம் இடத்துல இருக்கிறது. யாரையோ ஒருத்தர் பிரிவு இருக்கட்டும், ஆனால் சாதிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதை மறந்துட வேண்டாம். அதனாலதான் நான் எடுத்தோன்னே சொன்னேன், ஞான வேட்கை வேட்டைன்னு சொன்னேன். அதனால இந்த வாரத்துல இருந்து நீங்கள் ஒரு உத்வேகத்துடன் இருக்க போகிறீர்கள். இது வேண்டாம், காதல் ப்ரப்போசலும் அப்புறம் பெண் மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னாக்கா, கொஞ்சம் தூரமாக பார்க்கக்கூடிய பெண் மாப்பிள்ளைகள் உடனே செட் ஆகி ஒரு வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் பெண் குழந்தைகளுக்கு உண்டு. விநாயகருடைய வழிபாடு எல்லா விதமான நஷ்டங்களையும் ஈடுகட்ட செய்யும். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லையும் லாபம் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல கம்யூனிகேஷன் நிமித்தமானது, கட்டட நிமித்தமானது அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஈவன் கம்ப்யூட்டர் நிமித்தமான சொன்ன ட்ரேடிங்கும் அதிகமாக பண்ணாமல் இருந்தால். மற்றபடி குரு உன்னுடைய காரகத்துவம், குருனுடைய காரகத்துவம்னாக்கா அதுல எஜுகேஷனல், ஏன்னா உங்களுக்கு குரு 6க்கு உண்டானம் 9ஆம் இடத்துல. அதனால எஜுகேஷனல் சம்பந்தப்பட்டது, பெரிய பெரிய வண்டி வாகனங்கள், ட்ரக்கு, இந்த மாதிரியான லாஜிஸ்டிக் அந்த கம்பெனிஸ்ல பிறகு ஆட்டோமொபைல் இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு, அல்லது மெடிக்கல் சர்ஜரி பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் நல்லபடியாக இருக்கும். துளாராசிக்காரர்கள் எந்த நேரத்தில் நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னா, விடிய காலை நேரம். ஆமா, நீங்க எவ்வளவு ஏர்லியா தூங்க முடியுமோ தூங்கிட்டு காலையில் எழுந்துருங்க. 5 மணிக்கு மேலே எழுந்திரிச்சிருங்க. 5 மணிக்கு மேலே எழுந்திரிச்சுட்டு இந்த பிசினஸ் நிமித்தமாக என்ன ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அப்ப பண்ணுங்க. யூஸ்வலாவே 5 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் கூட அதாவது பிரம்மமுகூர்த்தம் 4 மணிக்கு எழுந்திருக்கும்னா எழுதுனுங்க. வெளியூர் போகணுமா 4 மணிக்கு கிளம்புங்க. காலையில் 4 மணிக்கு கிளம்புங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே போல நம்ம தொழிலுக்கு அப்ளை பண்ணக்கூடியவர்களும் அந்த 4 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே நமஹா சொல்லுங்க. ஓம் கம் கணபதைய நமஹா ஒரு 11 தடவை சொல்லிட்டு ஆரம்பிங்க. இந்த வாரம் அவ்வளவு சக்சஸாக இருக்கும். மாணவ செல்வங்களுக்குமே ரொம்ப ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனா நீங்க வெக்கேஷன் போகிறீர்கள் மாணவர்கள் அப்படின்னா, அங்க போய் படிக்கிறது ஞானத்தை சம்பாதிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவைப்படும். அப்புறம் எஜுகேஷனல் ஆச்சாரியனாக, டீச்சராக இருப்பவர்கள், பிறகு ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்கள், டாக்டர்ஸாக இருப்பவர்கள், அதாவது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை வேலை செய்பவர்களும் எஜுகேஷனல் விஷயத்துல இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய நோக்கமானது நிறைவேறும். பிறகு ஃபாரின் கரன்சி, டாலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. ஆனால் ஒரு விஷயம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அரபுஸில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதனால ஏன்னா ராகுவும் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க எந்த முடிவும் எடுக்காம அமைதியா இருங்க. எல்லாமே சரியா போயிடும். ஆமா, இல்லை நம்ம போயிடலாமா வைக்கலாமா, வேண்டவே வேண்டாம், அங்கேயே இருங்கள். ஃபாரின்ல இருக்கிறது உங்களுக்கு நன்மை. சனி நல்லது தான் பண்ணுவார். ரைட்டா? நம்ம ராகுவையும் இஸ்லாம் கண்ட்ரி சொல்லுவோம், சனிக்கும் இஸ்லாம் கண்ட்ரிஸ் உண்டு, யோகக்காரர்கள். அதனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், கவலைப்படாதீர்கள். திருமண விஷயத்துல கொஞ்சம் பொறுமை தேவை. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். தன்னுடைய இருப்பிடத்துல, தன்னுடைய ஒர்க்கிங் பிளேஸ்ல ஏதாவது ஒரு டார்ச்சர் இந்த வாரம் முழுவதுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. அதை கண்டுக்கிடாம நீங்க வேலை செய்யுங்க. உங்களை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா வீட்டை விட்டு வெளியில கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க உங்க சேர்ல உட்காராம, அது நீங்க பிசினஸ் மேனாக இருக்கலாம், அல்லது ஒர்க் பண்றவராக இருக்கலாம், உங்க சீட்ல உட்காராதீங்க.
வீட்டில் இருந்தே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுங்க. ஹாயா அப்படியே அங்கே போய், அதாவது டக் டக் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் உட்காரவே வேண்டாம் சொல்ல, உட்காருங்க. அந்த முடிவுகளை எடுத்துட்டு டக்குன்னு அப்படி தான் வந்துங்க. இல்லையா இந்த கேன்டீன் உட்காந்துக்கலாம், அல்லது ஒரு பால்கனி இருந்த பால்கனி உட்காந்து, ஆஃபீஸில் இடம் மாறி உட்காருங்க. விருச்சிக ராசி என்பவர்கள் சாதிப்பீர்கள். பிறகு இந்த வாரம் வந்து லட்சுமி நாராயணனுடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வந்து கொண்டு வரும். ஆக்சுவலி வருமானம் மிகுந்த வாரம் விருச்சிக ராசி என்பவர்கள். ஆனால் நம்முடைய மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டுவது நம்ம கையில தான் இருக்கு. அப்புறம் லேண்டு விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. புதிதாக ஏதாவது லேண்ட் வாங்கினா அது சீட்டிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. டாக்குமெண்டேஷன் ஒழுங்கா இல்லாம வாங்கவே வேண்டாம். உங்களுக்கு நகை நட்டுகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது, பார்த்து வாங்குங்கள். கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த உடல் நிலைமை இல்லாம இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து ராகுவும் செவ்வாய் இருக்கிறதுனால பயம் நிறைய இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ஆருக்கு உண்டானவன், அவர் தானே லக்னாதிபதியும் கூட. அவர் வந்து ராகுவோட இருக்கிறார். கூடவே புதன் இருக்கிறது. புதன் வந்து ஆக்சுவலி பகவன் 8க்கு உண்டானவன். அதனால உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நிறைய ஒரு பயம் இருக்கும். அப்புறம் வீடு சம்பந்தப்பட்ட பயம் இருக்கும். நம்ம இந்த வீட்டுல இருந்து துரத்திடுவாங்களோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து மனப்பிராந்தி. அமைதியா இருங்க, எல்லாமே சரியாப்படும். அதாவது உடல் ஆரோக்கியத்தை பற்றியோ அல்லது வீட்டை பற்றியோ சொத்துக்களை பற்றி ஏதாவது பயம் இருந்தால் எக்ஸாஜரேஷன். அமைதியா உங்களுடைய காரியத்தை பண்ணிட்டு இருங்க, அதுவா சரியாப்படும். சொந்த பந்தங்கள்ல கரெக்ட். வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுடன் சண்டை போடாதீர்கள், அமைதியா விட்டுடுங்க, வெளியில போயிடுங்க. இந்த ஒர்க் பிளேஸ்லயும் கொஞ்சம் மாறி ஒர்க் பண்ணுங்க. வீட்டில் இருக்கும்போது உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு கேட்கறது, ஒரு புஸ்தகம் படிக்கிறது, அல்லது ஒரு கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. ஒரு லாஸும் கிடையாது. சொல்ல போனா மன சங்கடங்கள் அதை தாண்டி வரணும்னா ஃபோக்கஸ் இந்த ஒர்க். வீட்டில் இருக்கும்போது உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கோங்க. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஃபினான்ஸ் வேலை செய்பவர்கள், பிறகு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வந்து பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மெஷினரிஸில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். ஆனால் அவர்களுக்குமே நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இந்த எஜுகேஷனில் எல்லா ஃபீல்டில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இப்போ இருந்தே நீங்கள் அடுத்தது படிப்பு, அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது காலேஜ் முடிச்சு நம்ம வந்து அடுத்த MS போகிறதா இருக்கலாம். இந்த வாரத்தை வந்து பிளான் பண்ண பயன்படுத்துங்கள். பக்காவாக உங்களால் படம். 4ஆம் இடத்துல ராகு செவ்வாய் புதன் இருந்தால் கொஞ்சம் தூக்கம் வராது. வாய் நிறைய பேசிட்டு இருப்போம், அதை குறைங்க. மொபைல் செல்போனை குறைத்து விடுங்கள். இந்த வாரம் வந்து அமைதியா நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணா உங்களால எதிர்காலத்தை செதுக்க முடியும். குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக்சுவலி 2க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்தால் வருமானமும் கூடும். அதனால ஷேர் மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்து கவனியுங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள் விஷயத்துல விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகள்கிட்ட சண்டை போட வேண்டாம். அதே போல அம்மா கிட்டையும் சண்டை போட வேண்டாம். அம்மா அவரோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அம்மாவுக்கு எதாவது இருந்தாலும் பண்ணுங்க, நல்லதா நடக்கும். குருனுடைய பார்வைகள் இருந்தாலுமே நல்லதா நடக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான நேரத்தை அம்மாவுக்காக ஒதுக்கணும். ஓம் கம் கணபதைய நமக. எந்த பிசினஸ் டீலிங் பண்ணணும்னாலும் ஓம் கம் கணபதைய நமகன்னு மனசுல 5 முறை சொல்லிட்டு அந்த டீலிங்கை பேசுங்க, அந்த டீலிங்கை ப்ரொசீட் பண்ணுங்க, ஒரு மீட்டிங்கை ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும். அதாவது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து வேலை செய்பவர்கள், அதாவது மிடில் கிளாஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதானே நாடு. அந்த விஷயத்துல இருந்து அவர்கள் கொஞ்சம், ஏன்னா உழைப்பை நம்புபவர்கள் அவர்கள்லாம், அவர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு வாரம். என்ன கேட்டா அம்பாளுடைய வழிபாடு அவர்களுக்கு அவர்களுடைய துறையில ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாரம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, முயற்சி இந்த வாரம் வந்து அசகாயமான முயற்சி. உட்காராதீங்க, என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே கைகூடும். ரொம்ப சிம்பிள். கௌரவம் கூடும், ஆனந்தம் கூடும், அன்பும் கூடும், பிறகு வந்து அரவணைப்பும் கூடும், எல்லாமே நல்லா இருக்கு. சரி, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, தவறான விஷயங்கள் மற்றவர்கள் பற்றி பேசக்கூடாது. அதே போல நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்புறம் பழிவாங்கிறதுக்காக உழைக்கக்கூடாது, நம்ம முன்னேறத்துக்காக உழைக்கணும். காதல் விஷயங்கள்ல வந்து அதுவா நடக்கும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணணும்னா ஒரு முறை பிரகாரம் ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. அவங்க நோ சொன்னாங்கன்னா விட்டுடுங்க, கண்டிப்பாக அதுவே நடக்கும். அதே போல திருமண விஷயங்களிலும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாருனாக்கா கூப்பிட்டு ஃபோனில் பேசாதீங்க. கண்டிப்பாக அவர்கள் திரும்பி வருவார்கள். அப்புறம் ஏதாவது சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலையா, நண்பனே வந்து வேண்டான்ட்டானா அமைதியா இருங்க.
கண்டிப்பாக நடக்கும். உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுங்க. அப்புறம் லேண்டு விஷயங்களில் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த விஷயங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு, நல்ல வீடு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் வெளிநாடுகளில் வந்து வேலையே இல்லாமல் தொங்கிட்டு இருந்த நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, 12க்கு உண்டான 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால டிரான்ஸ்ஃபர், நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தனுராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அமைதியான ஒரு ஆனந்தமான வாரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய முயற்சிகள் அத்தனையுமே 100% முயற்சியை கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்புறம் ஆரோக்கிய விஷயத்திலையும் நல்ல மேம்பாடு. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அல்லது சகோதர உறவுக்குள்ள சண்டை, குடும்பத்துக்குள்ளேயே சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ரெமெடி கிடைச்சிடும். முக்கியமாக ஆயுர்வேதம், அக்குபஞ்சர், ஹோமியோபதி இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த வாரம் வந்து குணம் கிடைக்கும் உங்களுக்கு. பிறகு படைப்பாளிகள் அத்தனை பேருக்குமே ஆனந்தமான வாய்ப்புகள், அபரிமிதமான, அதாவது வந்து ஒரு மாதிரி அபூர்வமான வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்துறது தான் இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது. உங்களுடைய 100% கொடுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுது. நிறைய விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிறகு நீங்கள் லாயராக இருக்கிறீர்கள், ஒரு வாதியாக பிரதிவாதியாக இருக்கிறீர்கள்னா அடுத்த எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணிடுவீங்க. பிறகு விளையாட்டுத்துறையில் இருக்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா செவ்வாய் என்னதான் இருந்தாலும் 12க்கு உண்டானவன். கொஞ்சம் ஆத்திரப்பட்டு கொஞ்சம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வர மாதிரி நம்ம ஆகிடக்கூடாது. அது மட்டும் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் மட்டும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். விநாயகருடைய வழிபாடு எல்லாவற்றுக்கும் துணை நிற்கும். லேண்ட் வாங்கணும். இந்த ப்ரமோட்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம். ப்ரமோட்டர்ஸுக்கும் அதே போல் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கும், பிஸ்னஸ் மேன் இருக்காங்க இல்லையா, ட்ரேடர்ஸ், அவர்களுக்கும் இதெல்லாம் எல்லா ஃபீல்டுலையுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, அனைத்திலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வாரம் இந்த வாரம்னு சொன்னால் மிக இல்லை. ஆனால் அப்பாவனுடைய உறவு, அப்பாவனுடைய சம்பந்தம், அப்பாவனுடைய பிஸ்னஸ், அதில் கொஞ்சம் கிளிஷ்டம், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. பட் ஆனால் சரியாப்படும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு வந்து உங்களுடைய வாய் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக உறவுகளில், அது தாய் வழி சொந்தங்கள், சகோதரர்கள், நட்பும் கூட. அதுலேயும் கூட முதல் 3 நாட்கள் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்காதீங்க, கடுகடுப்பாக இருக்காதீங்க. வீட்டில் வாழ்க்கை துணையோட சண்டை போடாதீர்கள். இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஆனால் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, உங்களுடைய முயற்சியில் வந்து பின்வாங்காதீர்கள். எழுதி உங்களுடைய குறிக்கோளை எழுதுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து சுக்கிரன் உச்சமாக 3ஆம் இடத்துல இருக்கிறது. அவர் வந்து 5க்கு உண்டானவர். இது வந்து 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம், 10க்கு உண்டானவர் தான். எல்லா பிசினஸ் என்னென்ன நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எழுதுங்க, எழுதி வைங்க. எழுதி கடவுள் கிட்ட கொண்டு போய் வைங்க. நடக்கும். கனவு அப்படியே மலரும். ஏனென்றால் சனி, சுக்கிரன், சூரியன் இந்த 3 பேருமே இருக்கிறார்கள். இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு தான். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பராக்கிரமஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. கடவுளை சரணடையுங்கள். இந்த வாரத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு அபூர்வம் நடப்பதை பார்க்கலாம். இது ஒரு விசித்திரமான காம்பினேஷன். 2ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், புதன், 3ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன், 6ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்து 12க்கு உண்டான உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது, அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்கறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய எதிர்காலத்து வாழ்க்கை. அதாவது 3ஆம் இடம்ங்கிறது கற்பனை திறன், ஆற்றல், அப்புறம் வந்து முயற்சி. அதனால நீங்க எழுதுங்க. எழுதும்போது அது இன்னும் ஆழமாக உங்களுக்குள் பதியும். என்ன விசித்திரமா சொல்றேன் சுவாமிகளை, நடக்குமா நடக்காதா அந்த மாதிரியும் சொல்லிவிடும். அந்த மாதிரியும் சொல்லுகிறேன். லவ் சக்சஸ் ஆகும், முயற்சிகள் திருவினை ஆகும், எஜுகேஷனல் சிஸ்டம் நல்லபடியாக நடக்கும். பிறகு போட்டியில் ஜெயிப்பீர்கள். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு நீங்கள் பேசாமலேயே சரியாப்படும். ஆரோக்கியம் கண்டிப்பாக உயர்வு உண்டு. வாழ்க்கை துணையோட பேசாமல் இருப்பது நல்லது. பிறகு ஷேர் மார்க்கெட்ல அமைதியாக இருப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் தாராளமாக போகலாம். எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? உணவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரவு தங்கும் விடுதிகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குவாலிட்டியான தங்குற விடுதிகளுக்கு போக வேண்டும். எதனால் பிரச்சனைகள் இருக்க போறதுன்னா இன்செட்ஸ். எங்க போனாலும் ஒரு தூய்மையான இடத்துல உட்கார்றது, ஒரு ஜாகிங் போனாலும் ஒரு புதருக்கு பக்கத்துல போய் உட்காராம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு
இந்த வாரம் வந்து ஒரு மாதிரியான ஒரு தியானம் செய்பவரை தியானின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு மெடிடேட்டரா மாறுங்க. எழுதுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை செதுக்குங்கள். அவ்வளவுதான். எல்லா பிசினஸ் மேனுக்குமே இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா பிசினஸ் மேனுங்கிறது நம்ம வந்து அவர்கள் முதல்ல அவர்களுக்குள்ள அந்த ஒரு உலகத்தை உருவாக்குகிறார்கள். அதுக்கப்புறம் தான் வெளியில் வருகிறார்கள். அப்பதான் வந்து வெளியில சாதிக்க முடியும். அதனால இப்ப நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் நார்மலா கேட்கறதுக்கு. ஆனா அதுல விஷயங்கள் இருக்கு. அரசு துறையில இருப்பவர்களுக்கும் அரசியல்ல இருப்பவர்களுக்கும் இந்த வாரம் பெரிய ஒரு கிஃப்டான வாரம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, வாயை மட்டும் அதிகமா பயன்படுத்தாதுங்க. கையில எழுதுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, கம்யூனிகேஷன் வேற விதமா மாத்துங்க. வாயில பேசினா தானே தவறாக புரிந்து கொள்வார்கள், பிரச்சனைகள் ஆகும், ஒரு பகைமை வரும். இருந்தாலும் அளவா பேசுறதுனால ஒரு பிரச்சனையும் வராது. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் தான் இது. டோன்ட் வரி. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்தவர்களே, நீங்க வந்து வெளிநாடுல இருக்கிறீர்கள், முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரியில இருக்கிறீர்கள் அப்படின்னாக்க நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, ஓம் பம் பைரவாய நமஹ. இதை வந்து அதிகமாக சொல்லணும். ஏன்னா பயம் அதிகமாக இருக்கும், குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், சஞ்சலங்கள் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். இது கல்ஃபில் இருக்கக்கூடியவர்கள். மற்ற நாடுகளில் இருப்பவர்கள், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸில் வந்து இதை பண்ணுவோமா அதை பண்ணுமா வேலையை விட்டுடுவோமா அப்படின்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இந்த வாரம் அமைதியாக போகிறதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கட்டும், நல்லது நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில், அதாவது ஆன்லைனில் உங்களுடைய தொழிலில் ஒரு என்டர்டெய்னிங்காக ஆன்லைனில் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறதாகட்டும், ஷேர் பண்ணுறதாகட்டும், அதிலெல்லாம் நல்ல லாபம் இருக்குது. காதல் விவகாரங்களில் சக்ஸஸ் வரும். பிஸ்னஸில் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷனல் சம்மந்தப்பட்டது, ஈவன் கம்ப்யூட்டர் ஐடி சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட இதில் எல்லாத்துலேயுமே ப்ராக்ரஸ் உண்டு. புதிதாக வேலையை வந்து கிடைச்சிருவோம் அப்படின்னு இருக்கிற வேலையை விடணுமா? இந்த வாரம் வேலையை விடக்கூடாது. அப்புறம் இந்த வாரம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஃப்ரெண்ட்ஸு வந்து சொல்லுவாங்க, நம்மளுடைய வெல்விஷர் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் வேலையை விடக்கூடாது. இருக்கிற இடத்த மாற்ற வேண்டாம். அமைதியாக இருங்க, எல்லாமே சரியாக போடும். அப்புறம் இடது கண் பத்திரம். அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பிறகு வயிற்று உபாதைகள் இருந்தால் உடனடியாக அதை தீர்த்து கொள்ளுங்க. அதை கவனிக்காமல் விட வேண்டாம். ஏன்னா வயிற்று உபாதைகள் தான் பிரச்சனையாகும், அதிகமான பிரச்சனைகள். அதனால அதை வந்து இது பண்ண வேண்டாம். பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாமே நடக்கும். குழந்தை உங்களுக்கு இப்போ பிறந்ததுனாக்கா கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் மாலை நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ அம்பிகைக்கு சாற்ற வேண்டும். அது ஒரு பெரிய ரெமெடி. அப்புறம் குங்குமார்ச்சனையும் பண்ணணும், பாலாபிஷேகத்துக்கும் கொடுக்கணும். 3 நாளைக்கு இது செய்ய வேண்டும். அது கும்பராசி அன்பர்களுக்கு. ஆனால் இதே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இதே ஒரு நல்ல அமைப்பும் இருக்கிறது. இங்க வேலை வந்து உங்களுக்கு ஆடிக்கொண்டிருந்த வேலையெல்லாம் ஸ்திரப்பட்டுடும். நம்ம தான் வந்து அமைதியாக இருக்கணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகளும் வரும். எல்லாம் நோட் டவுன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வாரத்துக்கு அது நல்லா பயன்படும். டிவோர்ஸ்ன்னு சொல்லி போய் முட்டிக்கிட்டு நிற்காதீர்கள். நண்பர்களிடமோ வாழ்க்கை துணை கூடவோ அப்பாவோடவோ அம்மாவோடய சண்டை இருக்கக்கூடாது. கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. என்ன சுவாமிகளே எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுன்னு கேட்டால் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. நம்முடைய வாயை கொஞ்சம் பத்திரமா வச்சுட்டு சிந்தனையை அமைதியாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே சூப்பராக நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் உண்டு சார். இந்த வாரம் கவனிச்சுக்கோங்க. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு இதையும் தீர்மானம் பண்ணாதீங்க. எந்த ஃபீல்டில் நீங்கள் போய் படிக்க போறீங்கிறது நோ. ஏன்னா அப்படியே சுற்றி விட்டுரும். வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் விஷயத்துல வந்து நிறைய நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். வாழ்க்கை துணை விஷயத்துல நல்ல முடிவுகள், சொத்துக்கள் விஷயத்துல நல்லா டீல் பண்ண முடியும். எங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னா வெளியூர் வெளிமாநிலங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மெயினா மீனராசி அன்பர்கள் வெளியில போகும்போது பெட்ரோல் இருக்கான்னு பாருங்க வண்டியில. அப்புறம் வெளியூர் போகும்போது காற்றெல்லாம் வந்து பஞ்சர் இல்லாமல் இருக்கா, டயர் எல்லாம் ஸ்டெப்னி எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே நன்மை நடக்கக்கூடிய காலம். இப்போ ஆறுக்குண்டானவன் வந்து தலைமையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக இருக்கணும். சோம்பல் இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. கோபப்படாதீர்கள். கோபப்படுற மாதிரி சூழ்நிலை வரும், கோபப்பட வேண்டாம். சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறது, 8க்குண்டானவன், பல வாய்ப்புகள்.
அப்புறம் திருமணம் நடக்காதவர்களுக்கு உடனடியான திருமண ஏற்பாடுகள், வெளியூர் அமைப்புகள், வெளிமாநில அன்புகள், வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. லேண்ட் விஷயத்திலையும் சரி, வீடு விஷயத்திலையும் சரி, சொத்து விஷயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும், பகைமை தீரும். ஆனாலும் கொஞ்சம் நஷ்டம் உண்டாகும். வெளியில அவுட் ஆஃப் த கோர்ட்டை நீங்க முடிச்சுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், முடிச்சிருங்க. அதை ப்ரொலாங் பண்ணாதீர்கள். பிறகு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நம்ம அப்படியே ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லை. மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுலயும் உத்தரபாத்திரபதம், அதாவது உத்திரட்டாதி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, ஆரோக்கிய விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். ஏனென்றால் 8க்குண்டானவன் தலையில உட்கார்ந்தா வாய்ப்புகளையும் கொடுப்பான், வியாதிகளையும் கொண்டு வந்துருவான். அதனால ஒர்க் விஷயத்திலையும் சரி, ஆரோக்கிய விஷயத்திலையும் சரி, நோ காம்ப்ரமைஸ். அவ்வளவுதான். மற்றபடி இந்த வாரம் எல்லா நெகட்டிவ் பிளானட்ஸும் 12ல போய் உட்காந்துக்குச்சு. அதனால நமக்கு போய் பிரச்சனை இல்லை. ஆனா வெளியூர் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஜாக்கிரதையாகனாக்கா என்ன, உணவு விஷயத்திலையும் சரி, மக்கள்கிட்ட நம்ம ஒரு மாதிரியான ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி, எனக்கு நீ தான் எதிரி அப்படின்லாம் ஒன்றும் பேசாம, யாராவது நமக்கு எதுக்கேன்ஸ்டா பேசினா அமைதியா மறந்து அது கடந்து போங்க. அதுதான் நம்ம மீனராசி அன்பர்களுக்கு இன்னொன்று, உங்களுக்கு ஒர்க்கில், அதாவது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கண்டு ஒரு புது டெக்னிக் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கிறதுனால மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. ஆக மீனராசிக்காரர்களுக்கு இது கொஞ்சம் இப்போ கடந்த வாரங்களோட ஒரு நல்ல மேன்மையான வாரம் தான். சொத்துக்கள் விஷயத்திலையும் பிறகு பண விஷயத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமே. மீனராசி அன்பர்கள் மேலும் என்ன கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னாக்கா, மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு பண வரவை கொடுத்து பண பிரச்சனையை தீர்க்கும். பெண் குழந்தைகளை லக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. சுக்கிரனுடைய ஹோரையில, அது வெள்ளிக்கிழமையாகட்டும், அதாவது நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, சனிக்கிழமையும் சரி, வெள்ளிக்கிழமையும் சரி, புதன்கிழமையும் சரி, இந்த 3 நாளுமே சுக்கிரனுடைய ஹோரை இதில் பார்த்தா தெரியும், ஆன்லைனில் பார்த்துக்குங்க. அந்த சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமியை போய் பார்க்க சொல்லுங்க. திருமணம் உடனடியாக நடக்கும். ஆக 12 ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் வாரமாக, மன சங்கடங்களை நீக்கி நல்ல உற்சாகத்தையும் நல்ல ஆனந்தத்தையும், பிறகு நம்முடைய சொந்த பந்தங்களோட நல்ல ஒரு நெருக்கமான ஒரு பந்தத்தையும் ஒரு கட்டையும் ஏற்படுத்தி, வாழ்க்கை என்பது எளிதானது அப்படிங்கிற வகையில் இந்த வாரம் நம் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.